என்ன வாசனை பாரதி? இல்ல சிக்கனை சொன்ன பாரதி. சிக்கன் ஸ்மெல்லு ஹால் வரைக்கும் வருது. அதான் சொல்லிட்டு போன பாரதி. ஆமா, அச்சோ என்ன பாரதி வாங்கலாம் வேர்வையா இருக்கு. இப்போ எதுக்கு பதற? கட்டிக்க போறோம் தானே, இதுல என்ன தப்பு இருக்கு? பாரு எப்படி வேர்த்திருக்கு பாரு. ஓ, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்லாம சொல்றேன். ஓகே டன், நான் வெயிட் பண்றேன். சரியா? நான் வரட்டா? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? தமிழுக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கேன். இல்லன்னா அவ்வளவுதான், இவனெல்லாம் ஓங்கி ஒரு ஆற அரைஞ்சிட்டு எப்பவும் இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன். டே வாசு, இது என்னடா கொடுமை? நான் பண்ணது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. என்ன மச மச நின்னுட்டு இருக்க? அவன் சாப்பாடு கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? எங்க அம்மா தான் வெளியே போயிருக்குல்ல, போய் சாப்பாடு போடு போ. இந்த குழம்பு வைக்கதான் இவ்வளவு நேரமா? நல்லா தான் இருக்கு. அது தட்டடு. பா பாரதி, இன்னைக்கு ஒரு பொடி பிடிக்க போறேன். வா வந்து பரிமாறு. எடுத்து வை பாரதி. வெறும் சாதத்தையும் எடுத்து வச்சா எப்படி? கறி எடுத்து வை. என்ன பாரதி, எல்லா கறியும் அணைக்க போட்டா எப்படி? மத்தவங்களுக்கு வேணும்ல, என் மேல அவ்வளவு பாசமா பாரதி. விடு விடு. அப்புறம் பாரதி, பாய்க்கு ருசியா சமைச்ச நீ தானே, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். இந்த ஒரு வாங்கி வாங்கி சாப்பிடு பாரதி. விடு. அட அழுதா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா? அம்மா, நான் வேணா துரை சித்தப்பாவை நல்லா திட்டட்டா? இல்ல, அம்மா கொன்னும் இல்ல. நீ யாரையும் எதுவும் பேசக்கூடாதுன்னு அம்மா பாத்துக்கிறேன். அம்மா, அழாதம்மா, படுத்துக்கோம்மா, அழாதம்மா. படுங்கம்மா, வாங்கம்மா, படுங்க. அம்மா, நீ பேசாம ஆபீஸ்க்கே போயிடுமா. நீ இங்க இருந்தா அத்தையும் சித்தப்பாவும் அவங்கிட்ட இப்படிதான் நடந்துப்பாங்க. நீ தான் ஃப்ரெண்டு கிட்ட கோச்சுக்கிட்டல்ல, நான் வேணா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேம்மா. வேணாம்டா, அம்மா பாத்துக்கிறேன். இங்க நடந்தது நீ வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சரிம்மா.
இன்டர்வியூக்கு வேற ஆளெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. டே கேஷவ், நீ இன்னைக்கு இல்லாம நான் எப்படிதான் சமாளிக்க போறேனோ தெரியல. இப்பதாண்டா உன் அருமையே எனக்கு தெரியுது. சார், குட் மார்னிங் சார். வெயிட் பண்ணுங்க. என்ன லதா, இன்டர்வியூக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க போல இருக்கு. ஆமா சார், வந்த அப்ளிகேஷன்ல நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் வர வச்சிருக்கேன். நீங்க ரெடினா நான் ஒவ்வொருத்தரையும் அனுப்ப ஆரம்பிச்சிருவேன். லதா, give me 10 minutes. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா அனுப்புங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். என்ன இது, ஒரே டஸ்டா இருக்கு. இது கனவா? மேடம், அந்த சீட்ல இருந்து கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா? என்னடி விளையாடுறியா? ஆமா, எனக்கு பொழுது போல பாரு. ஆபீஸ பார்த்தல, அந்த சீட்டே காலி ஆயிடுச்சு மேடம். அதுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதா இத்தனை பேர் வந்திருக்காங்க. எங்க பாஸ் தான் இப்ப அதுக்கான இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ண போறாரு. எனக்கு ஒரு ஐடியா. நீங்க வேணும்னா இன்னொரு தடவை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க திடீர்னு ஜாபை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டீங்க, இப்ப திடீர்னு திரும்ப வந்திருக்கீங்க. சோ சேஃப் சைட், நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் சரியா இருக்கும் பாரதி மேடம். என்னடி இதான் டைம்னு இந்த வெறுப்பேத்துறியா? சாச்சா, அப்படி இல்ல பாரதி மேடம். ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா அந்த இடம் காலி ஆயிடும்ல. திரும்பவும் இன்டர்வியூ வச்சாதானே வரணும். ரூல்ஸை தான் நான் சொன்னேன். அதுக்கு போய் இப்படி கோவப்பட்டா எப்படி? ஐயோ, ஓவரா ஓட்டிட்டோமோ? கோவத்துல வேலை வேண்டான்னு போயிட்டா. ஐயோ, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. பாரதி எதுக்கு திரும்பி வந்திருக்கா? சரி, என்னமோ நடக்கட்டும். நடந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்குவோம். இன்ஃபார்ம் பண்ணலாம். ஹலோ சார். சாரி, நான் ரெடி. நீங்க அனுப்புங்க. சார், இப்போ ஒரு சூப்பர் கேண்டிடேட்டை உள்ள அனுப்புறேன். உடனே ஓகே ஆயிடுவாங்க. பாரதியை தவிர இந்த இடத்துக்கு சூப்பர்னு நான் வேற யாரையுமே யோசிக்க முடியாது. வேற வழி இல்லாம தான் இன்டர்வியூக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நீங்க அனுப்பி வைங்க. ஐயோ சார், நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. லதா, நீங்களும் கேஷவ் மாதிரியே எல்லா விஷயத்துக்கும் ஓவரா பில்டப் கொடுக்காதீங்க. அப்படியா? சரி சார், அப்படியே கொஞ்சம் எழுந்து வந்து எட்டி பாருங்க. ஓகே.
லதா, எப்படி லதா பாரதி எப்படி இங்க வந்தாங்க? சார் அவ இன்னைக்கு வேலைக்கு திரும்ப வந்துட்டா சார். நான் தான் அவளை கடுப்பேத்தி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண சொல்லிருக்கேன். புரியுது புரியுது புரியுது. நீங்க உடனே அந்த சூப்பர் கேண்டிடேட்டை முதல்ல உள்ள அனுப்புங்க. ஓகே சார், அனுப்புறேன். பாரதி மேடம், நீங்க தான் ஃபர்ஸ்ட். போங்க. ம். மே கமன் சார்? யா, கம் இன். யா, சொல்லுங்க மேடம். உங்க பேரு, ஊரு, என்ன படிச்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? பிகாஸ் நீங்கள் வாக்-இன் கேண்டிடேட்டாக வந்ததுனால ரெஸ்யூம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன். தெரிஞ்சுக்கிட்டா தானே புரிஞ்சுக்க முடியும். என் பேரு பாரதி. நான் ஏற்கனவே சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வேலை பார்த்திருக்கேன். ஓ, இஸ் இட்? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கா? நான் ஏன் கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த என் அக்கௌண்டன்ட் திடீர்னு வேலையை விட்டு போயிட்டாங்க. அவங்க இடத்த யாராலையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதே மாதிரி வேலைக்கு சேரணும்னா சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த கம்பெனியை விட்டு போகக்கூடாது. மேடம், you're appointed. நீங்க தான் இந்த கம்பெனியோட சீஃப் அக்கௌண்டன்ட். இல்லை, ஜஸ்ட் மிஸ் கிளம்பி போயிருப்பாங்க. ஆனால் எனக்கு சின்ன சின்னதாக சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. ஏங்க நம்பலையா?
ஹலோ. சார் மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாம் என்ன சார் பண்றது? தயால் கிட்ட சொல்லி அவரை இன்டர்வியூ கண்டினியூ பண்ண சொல்லுங்க. அவர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே? ஓகே சார். நாளைக்கு அம்மாவோட பர்த்டே வாச்சு. நான் அவங்களோட இல்லாத முதல் பிறந்த நாள். எப்பவும் 1 வீக் முன்னாடியே எல்லா ஏற்பாடையும் பண்ணி அவங்களுக்கு அன்னைக்கு நாள் முழுக்க பிடிச்சது எல்லாத்தையும் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷமா கிராண்டா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். பட் இந்த வருஷம் அம்மாவோட முகத்தை பார்க்க முடியுமா கூட தெரியல. சாரிம்மா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதே அளவு பாரதியும் தமிழும் எனக்கு ரொம்ப முக்கியமா. அவங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பு உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஆனா நான் நம்பிக்கையோட இருக்கேன். நீங்க ரொம்ப நல்லவங்கம்மா. சின்ன வயசுல அப்பா போனதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு எதுவும் யோசிக்காம எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது எதுவுமே எனக்கு புரியாம இல்லம்மா. ஆனா என்னால இவங்களை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆமா பாட்டி. அம்மா ஏன் பாட்டி இன்னும் வரல? வர நேரம் தான் தமிழ், லேட்ல ஆகாது. பாட்டி, நான் பெருசானதும் என்ன ஆகணும்னு இன்னைக்கு என் ஸ்கூல்ல மிஸ் எல்லாரையும் கேட்டாங்க. ஆமா, நீங்க என்ன ஆக போறீங்க? நான் பைலட் ஆகி ஃப்ளைட் ஓட்ட போறேன் பாட்டி. ஆ? ஆ. ஆ, ஆமா, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? அப்பா தான் பாட்டி. நான் அப்பா கூட பைக்ல போறப்ப ஃப்ளைட்லாம் போகுமா, அப்ப அப்பா தான் தமிழ் நீ நல்லா படிச்சு பைலட் ஆகணும்னு சொன்னாரு. நான் பைலட் ஆகி உங்களை, அம்மாவை, தாத்தாவை, என் ஃப்ரெண்டு எல்லாரையும் ஃப்ளைட்ல கூட்டிட்டு போவேன் பாட்டி. ஐயோ என் தங்கம், அப்போ என்னையும் கூட்டிட்டு போறல்ல? சரி சரி. பாத்தியா பாரதி, என் பேத்திக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு. என் செல்லம், எதுக்கு இப்ப பாட்டிக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்க? பாருங்க பாட்டி அம்மாவை. சரி பாரதி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். தங்கம். அம்மா, இன்னைக்கு ஆபீஸ் எப்படிமா போச்சு? என் ஃப்ரெண்டு பாத்தியா? என்னம்மா சொன்னாரு? கேக்குறேன்ல, சொல்லுமா. போடி, பெரிய ஃப்ரெண்டு, உனக்கு வேற வேலையே இல்ல. நீ சொல்லலன்னா என்ன, நானே ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுக்கிறேன்.